ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற நைட்டி துவைச்சதுக்கப்புறமா எப்படி இது மாதிரி ஈஸியாக ஸ்பேஸ் சேவிங் மெத்தடோட இடத்த அடைக்காத அளவுக்கு இந்த நைட்டி எப்படி இது மாதிரி ஃபோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டா நம்ம வைக்கிற இடமும் நமக்கு போதுமானதாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இது மாதிரி நைட்டியை எப்படி ஃபோல்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நைட்டியை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபோல்டு பண்ணுறதுக்கு இது மாதிரி பெட்டு மேலே நீங்கள் இது மாதிரி நைட்டியை நல்லா சுருக்கம் இல்லாமல் இதை நல்லா விரித்து விட்டுக்கணும். உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே இது மாதிரி நைட்டியை நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விரித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இது மாதிரி கை இருக்குது பாருங்கள், நைட்டியோட இந்த ரெண்டு கையும், ஒரு கையை முதல்ல இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. பாருங்கள், ரெண்டு கையும் நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த சைடு கீழ் சைடு நைட்டியோட கீழ் சைடு வந்துடுங்க. வந்துட்டு இது மாதிரி இப்படி பாதியாக ஃபோல்டு பண்ணுங்கள். அதே மாதிரி மேல் பக்கமும் ஃபோல்டு பண்ணணும். பாருங்க, அதே மாதிரி மேல் பக்கமும் ஃபோல்டு பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்க சைடையும் ஃபோல்டு பண்ணணும். இது அப்படியே இப்படி பாதியாக மடிக்கணும். மேலேயும் அதே மாதிரி பாதியாக மடிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி கீழேயும் மடித்தாச்சு, அதே மாதிரியே மேல் பக்கமும் மடித்தாச்சு. இப்போ அடுத்ததாக மேல் பக்கத்துலேருந்து ஃபோல்டு பண்ணிட்டு வரணும். பாருங்கள், நைட்டியோட மேல் பாகம் இருக்குல்லங்க, அதை அப்படியே இப்படியே மடிக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எப்போவுமே ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் மடித்து வைக்கலாம். நைட்டியும் கசங்காமல் போடுறதுக்கும் நீட்டாக இருக்கும், இடமும் பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போது இது அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி மடிச்சிடுங்க. இப்போது கீழ்ப்பக்கம் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மேல் பக்கம் நம்ம நைட்டியை ரெண்டு மடிப்பாக மடிச்சிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். அதே நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், திருப்பியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டு. பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாருங்கள், கசங்காமையும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மடித்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், அப்படியே இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும், சொருகி விட்டுறணும். பாருங்கள், கழுத்து பக்கம் இருந்து 3 மடிப்பு மடித்தாச்சு. கீழ் பாகத்துலேருந்து ஒரே மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி மடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே இது மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ இதை பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு லேயரை மட்டும் எடுத்து நம்ம 3ஆக மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கழுத்து பகுதியிலேருந்து அதை அப்படியே இதுக்குள்ளே என்ன பண்ணணும், இதை சொருகிடணும். பாருங்கள், சூப்பராக மடித்தாச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சுடிதாரும் இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீரோவில் செல்ஃபில் வைக்கும்போது இடம் அடைக்காது. உங்களுக்கு ஸ்பேஸும் நிறையா கிடைக்கும், இடமும் நிறையா கிடைக்கும். நம்ம அடுக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே ஆசையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி மெத்தடில் நீங்கள் நைட்டி சுடிதாரெலாம் நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.